அன்பு டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்களில் அனல் பறக்கும் விவாதம் என்றால் இவர் கண்டிப்பாக அங்கே இருப்பார். இன்னும் சொல்ல போனால் இங்கு ஒரு விவாதம் என்றாலே அது சூடு பறக்க அனல் பறிக்க தெரிக்கும் சமயத்தில் அனலும் இருக்கும், அதே சமயம் அதுல அதிக விஷயங்களும் இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா ரவி டிடிஎஸ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க சார். இது காங்கிரசினுடைய கொண்டாட்ட நேரம் தானே, அதுல என்ன சார் பிரச்சனை? காங்கிரஸ் எதை கொண்டாடணும்? தோத்ததையா? மூன்றாவது முறையா தோத்தது, 62 வருட சரித்திரத்துல தோத்தது, மொத்தமாவே 200 சீட்டு கூட 3 தேர்தலா வாங்காது. இதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்ந்து கேட்டவனை வாழ்த்துவாங்க. நம்ம கிராமத்துல எல்லாம் வாழ்ந்து கேட்டவன் சொல்லி அவங்கள ஓரளவுக்கு வாழ்த்துவாங்க. ஏன்னா நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த வாழ்ந்து கேட்டவனா வேணா நம்ம காங்கிரஸை சொல்லலாம். சார், நேற்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடியில நேற்று காங்கிரசினுடைய கமிட்டி கூட்டத்துல செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவருக்கும் இவிகே இளங்கோவனுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள் 2026 சட்டசபை தேர்தலுக்கான அதிக தொகுதிகளை பெற்று தருவதற்கான ஒரு முன்னேற்பாடா சார்? இல்ல, காங்கிரஸ்க்குள்ள நடக்கிறதுங்கிறது ஒரு சண்டை தான். இதே செல்வ பெருந்தகை சில மாதங்களுக்கு முன்னாடி அங்க பெரிய ரவுடித்தனம் பண்ணி அங்க அது பண்றேன் இது பண்றேன்னு அல்லவங்க பண்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடியவங்கள அவர் கூட இருந்து பார்த்தாரு. அது ஒரு சண்டை. அங்க பாவம் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் காங்கிரஸ்ங்கிறத ஒரு அடிஷனல் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. சிலர் மலர்ல இருக்காங்க, சிலர் இதுல கனிமாவளத்துல இருக்காங்க, பலர் பாவம் கஷ்டப்படுறவங்களும் அங்க இருக்காங்க, பாரம்பரியம் சுதந்திரம்னு பேசிட்டு இருக்கிறவங்களும் அங்க இருக்காங்க. அது ஒரு அடிப்படையில ஒரு சண்டைக்கடை. நீங்க உள்ள போய் கேமரா வச்சு பார்த்ததே தவறு என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஈவிகேஎஸ்ஐயெல்லாம் இருந்து ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னா புதிதாக டிக்ஷனரியில வரக்கூடிய கேவலமான அசிங்கமான வார்த்தைகள்லாம் வரும். அந்த வாட்டி எதுவும் புதுசா ஏதோ வார்த்தைகளே வரலங்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒரு விதத்துல நல்லதா சொல்ல முடியும். அங்க கோஷ்டி தானே, இங்க அடிப்படையே கோஷ்டி. வேஷ்டி மட்டும்தான் காங்கிரஸ் கரையில இருக்கும், ஆளெல்லாம் கோஷ்டியா தான் இருப்பாங்க. அதை போய் ஒரு விஷயமாவே பேசக்கூடாது. அவங்க உள்ளாட்சி தேர்தலில் தனியா நிக்கிறேன்னா உள்ளாட்சி தேர்தலில் நீங்க முக்கால்வாசி இடத்த தனியா தான் நின்றாகணும். அங்க அரசியல் கட்சிக்கு என்ன வேலை? அதை பெருமையா சொல்லி என்ன பண்ண போறீங்க? இங்க 9 சீட்டுக்கு பதில 10 சீட்டு கேட்டிருந்தீங்கன்னா திமுக அவங்கள ஒரு வழி பண்ணிருக்கோம் பாராளுமன்றத்துல, அல்லது சட்டசபையில ஒரு 10 சீட் அதிகமா கேட்டீங்கன்னா உங்களை ஒரு வழி பண்ணிடும். உள்ளாட்சி தேர்தலில் எப்படின்னா ஒன்றும் மேட்டரே கிடையாது. திமுகவுக்கு நல்லா தெரியும் உள்ளாட்சி தேர்தலில் எப்படி ஜெயிக்கணும்னு. இப்போ நீங்களும் நிக்க போறீங்க, அவ்வளவுதானே. இப்போ இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலில் திமுக நிக்குது, நீங்களும் நிக்க போறீங்க. 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவிகேஎஸ் ஒரு 2.5 வருடத்துக்கு எம்எல்ஏவா மாத்தினாங்க. இப்ப அதே 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தரை 1.5 வருஷத்துக்கு எம்எல்ஏவா மாத்த போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஜெயிச்சோங்கிற ஒரு வெறி வேணுங்கிறதுக்காக. இந்தியாவிலே இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்கிற வாய்ப்புகளே இருக்காது. எப்போதுமே எதிர்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல்ல. சத்தீஸ்கர்லயோ ராஜஸ்தான்லயோ இப்ப சமீபத்துல அந்த 5 மாநில தேர்தல் முடிந்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது, அதுல பிஜேபி தோத்துது. இப்படித்தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இடைத்தேர்தல்ல ஆளும் கட்சி ஜெயிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புறந்தள்ளிட்டு போயிடணும். என்னவும் வித்தியாசமே கிடையாது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்களால எந்த வாழ்க்கை தரமும் உயர போறது இல்லை. அவங்க பேசுறதுனாலே எந்த பலனும் இல்லை. சண்டை கடை தான் அது. சார், மோடி அவர்களது 3வது அமைச்சரவை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 27 ஓபிசி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, 10 எஸ்சி மினிஸ்டர் இருக்காங்க, 5 எஸ்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, 5 மைனாரிட்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, 7 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க 24 மாநிலங்களில் இருந்து. கிட்டத்தட்ட 6 முதலமைச்சர்களை பெற்றுள்ளது, முன்னாள் முதலமைச்சர்களை பெற்றுள்ளது இந்த சபை. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பாராளுமன்றம் வித்தியாசமாக இருக்குமா, விவேகமாக இருக்குமா, இல்லைன்னா வழக்கம் போல கடந்து செல்ல முடியுமா? இல்ல, கடந்த 2 பாராளுமன்றத்தையும் நீங்க கடந்து போயிருக்க முடியாது. நாட்டை பல விதங்கள்ல உச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சோரஸோடைய விஷயம், நிறைய இஸ்லாத்து நண்பர்களுடைய சகவாசம் எல்லாம் சேர்ந்து ராகுல் பாராளுமன்றத்தை முடக்கிறதுக்காக பிகாசஸை பத்தி பேசினாரு, இப்போ அதானியை பத்தி பேசினாரு, பிபிசியை பத்தி பேசினாரு. இப்படி கலைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க. புதிய பாராளுமன்றம் எலெக்ஷன் வேற வருது, கலைச்சிட்டே இருந்தா பேர் கட்டுறதுன்னு சொல்லி
அங்க பாம்பு வெடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த மாதிரி பாதுகாப்பு, பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாதவர் உங்க விஸ்வகுரு அப்படின்லாம் கதை கட்டுறதுக்கு பார்த்தாங்க. அந்த 6 மறை கேண்டவர்களையும் தூக்கி உள்ள போட்ட உடனே மாற்றம் முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாராளுமன்றத்தை அவங்க உட்கார்ந்து விவாதிச்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. காலையில வந்துட்டு தகராறு பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா, சொக்காயை கழிச்சிட்டு அவியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் மகிழ்ச்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க சொன்ன இந்த 27-10-5ங்கிற அடிப்படையில எல்லாம் பிஜேபி பார்த்திருக்காரு. எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல தெரியும். நீங்க தான் அது ஆணா பெண்ணான்னு பாக்குறீங்க. எனக்கு ஒரு நல்ல மனிதர் மந்திரியா வந்திருக்காருன்னு தெரியும். நீங்க தான் அவர் ஓபிசியா, எஸ்சியா, அவர் பிராமினா, இதுவா அதுவான்னு எல்லாம் பாக்குறீங்க. அது பிஜேபி பாக்குறதுக்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. இந்த ஆள் திறமை இருக்கு, அவ்வளவுதான். அந்த கோட்டா வச்சுக்கிட்டு நம்ம கலைஞர் ஐயா சமத்துவபுரம்னு கொடுத்தாரு. 4 முதலியார் வீடு இருந்தா 3 நாடார் வீடு இருக்கணும், 2 செட்டியார் வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேஷியோல வீடு கட்டிட்டு சமத்துவபுரம் அப்படின்னாரு. அந்த மாதிரியான வேலையெல்லாம் பிஜேபி என்னைக்குமே செய்யாது. நீங்க சொன்னக்கூடிய அந்த விழுக்காடுகள் எல்லாம் விவாதங்கள்ல பேசுறவங்களுக்கு பயன்படலாமே ஒழிய. இப்ப கூட இஸ்லாம் சகோதரர் யாருமே இல்லையே அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. போன அமைச்சரவையில இஸ்லாம் சகோதரர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி மேடம் இருந்தாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல நல்லவங்க அங்க இருக்காங்க. அவங்கள நீங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு, வெரி குட், பெண் குழந்தை பிறந்திருக்கு, மங்களம், வெரி குட் நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு தான் தெரியும், சந்தோஷம், என் மனைவி நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கு, திறமையானவங்க உள்ள வர்றாங்க, அவ்வளவுதான் தெரியும். அது ஓபிசியா, எஸ்சியான்னு பிஜேபி பார்க்கறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. இன்று ஒரு மேடையில் அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பவன் கல்யாண் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த மேடையில் பவன் கல்யாணையும் சிரஞ்சீவியும் ஒரே மேடையில நிறுத்தினாரு. பக்கத்திலேயே ரஜினிகாந்த் அவர்களிடமும் சென்று ஒரு நல விசாரிப்பை பார்க்க முடிந்தது. இந்த குறியீடு உணர்த்தும் செய்தி என்ன? இல்ல அங்க நடந்தது ஒரு வெற்றி விழா. அந்த வெற்றி விழால அந்த மாநிலத்துல இவரு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா வந்திருக்காரு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருந்தாலும் அவர் என்டிஏவை சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் வேற விதமா இருக்கும். இவருதுல அப்படி கிடையாது, மங்களகரமா இருந்தது, மஞ்சளா இருக்கிறது. ஆனா இங்க அடிப்படையில சிரஞ்சீவியும் பவன் கல்யாணம் அண்ணன் தம்பி. சிரஞ்சீவியால தன் செய்ய முடியாத விஷயத்த பவன் கல்யாண் செய்திருக்காரு. அவரு ஒரு 2 தேர்தல் கஷ்டப்பட்டாரு, நிறைய எதிர்பார்த்தாங்க, அவர் தோத்துட்டாரு. இந்த வாட்டி கரெக்டா பவுன்ஸ் பண்ணி மேல வந்தாரு. பவன் கல்யாண் கொஞ்சம் வித்தியாசமான மனிதன். திடீர்னு காருக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு பவனி வருவாரு, உடனே அதை பார்த்து எல்லாரும் கை தட்டுவாங்க. அவர் நிறைய படங்களில் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் அங்க வந்திருக்கிறதும் அவருக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைத்ததும் ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். சந்திரபாபு நாயுடு அந்த இடத்துல உடனே மோடி ஐயாவை அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போனாரு. ரஜினிகாந்த் ஐயாவோட 2 முறை பேசினார். ஒரு முறை பேசிட்டு அடுத்த ஆளை பார்த்துட்டு திரும்பி அவங்க லதா அம்மா ஏதோ சொல்ல அதுக்கு ஒரு வாட்டி பேசிட்டு அப்புறம் அவர் கிளம்பி போனாரு. அவரு ஓபிஎஸ் தேடி போய் உள்ள இருந்தாரு, அவர் போய் கை கொடுத்துட்டு வந்தாரு. எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க சொல்றாங்க இல்லையா, சந்திரபாபு நாயுடு கைட்டுக்கு போயிடுவாரு, நிதிஷ் எப்ப வேணாலும் யூட்டர்ன் அடிப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 5 வருடம் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் பட்ட துன்பம் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப பெரிய ஆட்டம் போட்டாங்க. இவர் ஒரு சீனியர் மனிதர், ரொம்ப வருடங்களாக ஆட்சி பொறுப்புல இருக்கிறவர். ஹைதராபாத்ல இருந்த பெரிய மாற்றங்களுக்கு எல்லாம் அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் தான் ராஜசேகர் ரெட்டி, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நடந்ததுங்கிறதுலாம் பெரிய விஷயம். பட் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அவர் ஒன்றும் நல்லவர்னு நான் சொல்ல மாட்டேன். சந்திரபாபு நாயுடுவும் அரசியல்ல திமுக மாதிரி என்னென்னலாம் பண்ணணும், அவர்லாம் 30,000 கோடி 40,000 கோடி எல்லாம் சாதாரணமா பார்த்தவர். அதெல்லாம் ஒன்றும் நான் அந்த விஷயத்துக்குள்ள கருத்து சொல்ல வர மாட்டேன். ஆனால் அரசியல் இப்படித்தான் இருக்கணுங்கிற அவசியம் இருக்கு, மாநில கட்சிக்கு அப்படித்தான் இருக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் குழப்ப மாட்டார். 4 இடத்துல தலைநகரம், கோர்ட்டுக்கு வைசாக், சட்டசபைக்கு அமராவதி அப்படின்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி குழப்பின மாதிரி எல்லாம் இவர் குழப்ப மாட்டாரு. நீட்டா ஒரு ஆட்சி போகும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரோடு கான்ட்ராக்டர்ஸுக்கு 5 வருடமாக பே பண்ணல. ஹைதராபாத்ல, அதாவது ஆந்திர பிரதேஷ்ல சாலை போட்டாங்க, நிறைய சாலை போட்டாங்க. அந்த சாலை போட்டவங்களுக்கு யாருக்குமே பே பண்ணல. கோர்ட்ல போய் கேஸ் போட்டு தான் நிறைய பேர் பணம் வாங்க முடிஞ்சதுங்கிற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி.
ஆரம்பத்துல நிறைய பண்ணாரு, 18,000 கொடுக்குறேன், 15,000 கொடுக்குறேன் எல்லாம் அள்ளி வீசினார். ராகுல் காந்தி போய் சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் 1,00,000 கொடுப்பேன். இது என்ன பொருளாதாரம்னு எனக்கு தெரியல. எல்லார் கையிலயும் 1,00,000 இருந்ததுன்னா அவங்க செலவு பண்ணுவாங்க, அல்ல சேமிப்பாங்க, பதுக்க மாட்டாங்க. அப்ப சேமிச்சாலும் அது வங்கி மூலமா அல்லது ஏதோ ஒரு மூலமா திருப்பி புழக்கத்துக்குள்ள வரும். நிறைய பணம் புழக்கத்துல வந்தா விலைவாசி ஏறிடும். விலைவாசி ஏறினா வர்த்தகனுக்கு தான் லாபம். வர்த்தகம் செய்யறது யாரு? ஒரு குறிப்பிட்ட 2 மதத்தை சார்ந்தவங்க தான் அதிகம் இந்தியாவில வர்த்தகம் செய்யறாங்க. ஸோ அரசனுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை புழக்கத்துக்குள்ள கொண்டு வந்து வர்த்தகத்தின் மூலமாக அந்த வர்த்தகர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சப்வே போடுற கதை. இங்கேருந்து பணம் வாங்கி நேரம் அங்க விடுற கதை. இதையெல்லாம் பொருளாதாரம்னு சொல்லி பண்றாங்கன்னு சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு மேடையில் நடந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அவ்வளவுதான். அது நாளைக்கு மறந்துடும், அடுத்த வாரம் அர்த்தம் இல்லாம போயிடும். சந்திரபாபு நாயுடுவால நல்ல ஆட்சியை தர முடியும், நிறைய முதலீடுகளை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவர் கும்மிடி நம்ம கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நம்ம பார்டரு, அங்கேருந்து தாண்டினா தடா 8,000 ஏக்கர்ல அந்த ஸ்டீல் சிட்டின்னு ஒன்று ஓபன் பண்ணி அத்தனை அந்நிய முதலீடுகளை அங்க கொண்டு போயிட்டார். வெறும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தா தமிழ்நாட்டுல சிப்காட் இருக்கு, கும்மிடிப்பூண்டியில இருக்கு, அங்க யாரும் போகல, எல்லாமே அந்த ஸ்ரீ சிட்டிக்குள்ள போனாங்க. பெரிய லெவல்ல முதலீடுகளை இழுத்தார். அந்த 8,000 ஏக்கர் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் இது கொடுத்தாரு. அதாவது அந்த அந்த பாண்டு பத்திரம் மாதிரி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு அவங்களை ஜேசிபி மிஷின் அல்லது வேற எக்யூப்மெண்ட் வாங்க சொல்லி அங்க அந்த ஸ்ரீ சிட்டி ரெடி ஆச்சு பாருங்க. அதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஜேசிபி மிஷின்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருந்தே வாங்கினாங்க. 1 மணி நேரத்துக்கு 800 ரூபாய் அப்படிலாம் கணக்கு போட்டு. ஆக நிலம் கொடுத்தாரு, அந்த நிலத்தை அவரே வாங்கினாரு. வாங்கிட்டு அதன் மூலமா வர்ற பணத்தை முதலீடு பண்ண சொன்னாரு. அதன் மூலமா அவங்களுக்கு ஜேசிபி அல்லது மற்ற எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கொபல் கோக்கைன்னு நிறைய விஷயங்களை கொண்டு வர வச்சு அதை ஒரு வர்த்தகமாவே மாற்றினார். எல்லாமே நடந்தது ஒரு 20 கிலோமீட்டர் வித்தியாசத்துல, கும்மிடிப்பூண்டி அந்த ஸ்ரீ சிட்டி. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த 5 வருடம் நிறைய முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஸ்ரீ சிட்டில 8,000 ஏக்கர்ல எனக்கு சரியா தெரியும்னா ஒரு 1,200 ஏக்கர் தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு. இன்னும் 3 மடங்கு அவங்களால அதுல உயர்த்த முடியும். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலீடுக்கு ஆபத்தா தான் வரப்போகுது, சந்திரபாபு நாயுடு அங்க ஆந்திராவுக்கு வந்ததுனால. பட் நாடு செழிக்கும், அதுல எந்த குழப்பமும் இல்லை. சார், நம்முடன் இப்போது விக்னேஷ் அவர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், சொல்லுங்க. விக்னேஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்பதான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசினேன். அதாவது இன்று ஒரு சம்பவம் ஆந்திரா முதலமைச்சர் பதவியேற்பின் போது நடந்தது. ஒன்று மோடி அவர்கள் பவர் ஸ்டார், மெகா ஸ்டார் மற்றும் சூப்பர் ஸ்டாரை ஒரே மேடையில் சந்திச்ச அந்த நிகழ்வு. மற்றொரு நிகழ்வு பாத்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கூப்பிட்டு, இது இன்று பூரா வைரல் ஆனது, அவரவர் யூகத்திற்கு விட உங்களது யூகம் அதில் என்ன விக்னேஷ்? எல்லாரும் ஒரு காமனான கன்க்ளூஷனுக்கு வர்றது என்னன்னா, தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்ததை பத்தி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் இந்த கை இப்படி ஆட்டுறதெல்லாம் வச்சுட்டு பேட்டி கொடுத்தேன்னா அவனை தொலைச்சிருவேன் அப்படின்ட்டு அமித்ஷா சொன்ன மாதிரியும், அதாவது விகடன் இது இருக்குல்ல, விகடன் மேகசின்ல கழுகார் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வரும். அதுல கழுகார் எப்படி நம்மளுக்கு ஹிண்ட் கொடுப்பாங்கன்னா, அப்படியே எடப்பாடி பழனிசாமி மடியிலையும் ஸ்டாலின் அவர்கள் மடியிலையும் தவழ்ந்து உட்கார்ந்துருந்து அந்த செய்திகளை கேட்ட அளவுக்கு கான்பிடண்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ட்விட்டர் இதுலயும் நிறைய பேர் கான்பிடண்டா சொல்றாங்க, இதுதான் சொன்னார் அதுதான் சொன்னாங்க, மிரட்டிய அமித்ஷா பயந்த தமிழிசை அப்படின்னு டைட்டில் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலா தமிழிசை, ஜேபி நட்டா, வெங்கையா நாயுடு, அமித்ஷா இந்த 4 பேருக்கு தான் உண்மையிலே என்ன பேசுனாங்க அப்படின்றது தெரியும். மற்ற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நிச்சயமாக ஒரு பேட்டி கொடுப்பதை பற்றி அது இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுது. அது காரணம் என்னன்னா, தமிழிசை அவர்கள் இப்ப வந்தபோது நிறைய கேள்விகள், எல்லாருமே மைக்க நீட்டி ஆர் யூ எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஆர் யூ ஃபைன் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கான்னு டாடா பை பைன்னு ஏதாவது அட்லீஸ்ட் அப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்னாவது எதிர்பார்த்தாங்க. பட் தமிழிசை அவர்கள் ஒண்ணுமே பேசாம ஜஸ்ட் கையெடுத்து கும்பிட்டு போயிருந்தாங்க. ஒருவேளை தமிழிசை இல்லப்பா அமித்ஷா ரொம்ப எல்லாம் அலையாதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு ஸ்கூப் கொடுத்துட்டு போயிருந்தா கூட அதை வச்சு ஒரு 2 நாள் விவாதம் நடத்திருக்கலாம். பட் எந்த விதவுமே பேச வேணாம் அப்படின்னு தமிழிசை அவர்கள் முடிவு எடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக அமித்ஷா சொன்னதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா தேவைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள்
சரியா பண்றாரு தவறா பண்றாருன்ட்டு ரெண்டு விதமா கிட்டத்தட்ட பாஜகவே ஏதோ உட்கட்சி பூசல்ல இருக்கிற அளவுக்கு செய்திகள் வந்துன்னு இருக்கு. அது உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு புதிதாக வளர்ந்து வரும் கட்சி உட்கட்சி பூசலில் சிக்கிவிடக்கூடாது. பட் இது உட்கட்சி பூசல் மாதிரி ஒவ்வொருத்தர் தனித்துவமாக சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அண்ணாமலை எடுத்தது மிகப்பெரிய ரிஸ்க். அதிமுகவை விட்டு விலகணும். பெரிய பலன் வந்தா அது அண்ணாமலை பேர்ல தான் எழுதப்படும், லாஸ் வந்தாலும் அண்ணாமலை பேர்ல தான் எழுதப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அந்த ரிஸ்க் எடுத்தார் அண்ணாமலை. அண்ட் ஏக்தம் நம்மளுக்கு ஃபேவரபிளாவும் வரல, ஏக்தம் நெகட்டிவாவும் வரல, ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இவங்க 20% ஓட் பேங்க் வரும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண இடத்துல பாஜகவுக்கு வெறும் 11% தான் இருக்கு. சோ அது ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் ஆனதால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்றாங்க. இப்போதைக்கு ஆக்சுவலா பால் தலைமை கிட்டதான் இருந்தது, அவங்களோட கோர்ட்ல தான் இருந்தது. தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு தேசிய தலைமையை சொல்றேன். தேசிய தலைமை இல்லப்பா அடுத்த 2 வருஷம் அண்ணாமலை அட்டாக் தான் பண்ணணும் அப்படின்னு கிளியர் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா, தமிழிசை ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், பொன்னார் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டா அண்ணாமலை எடுக்கிற பாலிசி தான் கரெக்ட்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிடணும். இல்லப்பா அண்ணாமலை நீ கொஞ்சம் அமைதியாரு, நம்ம எப்படின்னு 2026 கூட்டணி தான் வைக்கலான்னு இருக்கிறோம், அதனால நீ ஓவரா அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னாலும் தலைமை அது அனைவரின் முன்னாடியும் அண்ணாமலைக்கும் வலியுறுத்தி விட வேண்டும். அண்ணாமலை நீ பாட்டுக்கு அட்டாக் பண்ணுப்பா, நாங்க ஒரு பக்கம் பாட்டுக்கு நாங்க தூது விடுறோம் அப்படின்ற அப்ரோச் தேசிய தலைமை எடுத்தால் அது ரொம்ப தவறாக போயிருக்கும். சோ ஒருவேளை இந்த மாதிரி தமிழிசை பேசக்கூடாது அப்படின்னு இவங்க ஊடகங்கள் எல்லாம் அடிச்சு விடுற மாதிரி உண்மையாவே அமித்ஷா சொல்லி இருந்தாலும் அது நல்லதுதான் சொல்றேன். இப்ப இருந்தே ஓகே அட்டாக் தான் பண்ணுமா, 2 வருஷம் நல்லா அட்டாக் பண்ணலான்னு அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்த மாதிரி, அதை மாநில அளவில் தேசிய தலைமை என்ன சொல்லிச்சோ மறுபேச்சு இல்லாமல் மாநில தலைமையும் மாநில மற்ற உறுப்பினர்களும் கேட்க வேண்டியது அவசியம். அது வரும்னு நினைக்கிறேன். தமிழிசை அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் புன்னகையோடு கடந்து சென்றது அதன் விளைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ரவி சார், உங்ககிட்ட இந்த ஒரு கருத்து ஒன்று கேட்கணும் சார் இதை பற்றி. அதாவது தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது ஆளுநர், முன்னாள் ஆளுநர், மேனாள் ஆளுநர் நம்ம எல்லாமே சொல்றோம். அவங்களுக்கு தெரியாதா சார் நம்ம கொடுக்குற பேட்டினால என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகள் ஏற்படும்னு? அப்ப இது தெரிந்தே போடப்பட்ட பாலா? ஏங்க அவங்க திமுகவுடைய அலையன்ஸ் வேணும்னு பாடுபட்டவங்க. 2019 அமித்ஷாவையும் ஸ்டாலினையும் ஒரே மேடையில கொண்டு வந்து அலையன்ஸ் பண்ணணும்னு பாடுபட்டவங்க. அமித்ஷா அன்னைக்கு வரல, ஸ்டாலின் வழக்கம் போல நெகட்டிவா பேச ஆரம்பிச்சாரு, அந்த அலையன்ஸ் நடக்கல. அவங்க அடிப்படையிலேயே பாரம்பரியமாகவே, அதுவும் குறிப்பா 98ல இருந்து 2004 வரைக்கும் திமுக பிஜேபியில இருந்த எல்லாருக்குமே திமுக கிட்ட ஒரு பாசம் இருந்ததுக்கான காரணம் இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா இவங்களெல்லாம் நெருங்க விடல, வாஜ்பாய் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த 4 வருடம் இவங்க எல்லாம் ஒன்றி பணைந்துதான் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். இன்னைக்கு கடந்த 2 வருடங்கள்ல அண்ணாமலைங்கிற பேரை ஏதாவது ஒரு பேட்டியில அவங்க பேசினாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணாமலைங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்களா? இல்ல. அவங்க அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நாள பெரிய தலைவர், நீ எல்லாம் என்ன சும்மா ஓகே இப்போ இந்த வருஷ கேலண்டர்ல நீ தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி தான் அவங்க கிட்ட இருந்தது. ஒரு பேட்டியில அவங்க கிட்ட அண்ணாமலையை பத்தி ஒரு கேள்வியை தினத்தந்தியில என் கேள்விக்கு என்ன பதில் அந்த பேட்டியில கேட்கிறாங்க. சிரிச்சாங்க, பதில் சொல்லாம கேவலமா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும், தமிழிசையாக்கா நல்ல வேலை செஞ்சவங்க தான், ஒரு அர்ப்பணிப்போட இருந்தவங்க தான். ஆனா அந்த சிரிப்பு அவரோட கேவலமா இருந்தது, பதில் கூட சொல்லல அதுக்கு. அந்த மாதிரி தான் அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம், நாமளும் போய் உதவணும், நாமளும் ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கணும்னு நினைச்சுதான் வந்தாங்கன்னு எடுத்துப்போம். வந்தாச்சு இல்ல, அதுக்கப்புறம் எப்படி இப்போ உட்காந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இந்த கூட்டணி வந்திருந்தால் இந்த இருந்தா 30 சீட்டு வந்திருக்கும், நாங்களாம் எம்பி ஆக வேண்டியவங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில என்னைக்கு எம்பி ஆயிருக்காங்க? எத்தனை தேர்தலில் இவங்க ஜெயிச்சு இவங்க எம்பி ஆயிருக்காங்க? எனக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு தேர்தல் சொல்லுங்க. அதாவது சும்மா ஜாலியா, அதாவது அடுத்தவனுடைய கட்சி, அந்த கட்சியோட நான் இணைந்துட்டு அவங்க 10 சீட்டு கொடுப்பாங்க, அது கூட இந்த ஏரியாவில தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வரணும். அல்லது 7 சீட்டு கொடுப்பாங்க, தேமுதிக 7 கொடுக்கணும், உங்களுக்கு அதே மாதிரி நான் 7 கொடுக்குறேன்னுவாங்க, வாங்கிட்டு வரணும். அதுல இவங்க எம்பி ஆயிட்டாங்கன்னா அது பெருமையா? அதுக்கா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை. இது ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னைக்கு அவங்க பேசினதுல அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க இனிமேலேட்டு இட்லி சாப்பிடாதீங்க, நோ 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 இட்லி சாப்பிடவே கூடாது, நோ இட்லி சாப்பிட்டாலும் சட்னி வச்சு சாப்பிடக்கூடாது, அப்படி பேசினாங்கன்னு வச்சுப்போம். 4 முறை அவர் கையை நீட்டுறாரு, இவங்க கருத்து சொல்றாங்க. அப்படி என்னத்தை பேசியிருப்பாரு அவரு? 4 முறை கையை நீட்டுறாரு, சொல்றாரு நோ நோ 4 முறை சொல்றாரு. அதாவது 1 2 3 4 சொல்றாரு. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? ஷில்லாங்கின் தலைநகரம் என்ன, மேகாலயா எந்த நாட்டில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும்
நடந்தது வந்து ஆண்டவன் கொடுத்த பரிசு. நீங்க ஆனா அண்ணாமலை அழகா என்ன அழகா பண்ணாரு பாருங்க. இனிமேட்டு ஃபிளைட் ஏர்போர்ட்ல எல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க அப்புறம் எனக்கு வந்தா என்ன நடக்குதுன்னே தெரியாது, நீங்க திடீர்னு நீட்டுவீங்க, நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை திருத்தி கொண்டார். தன்னை திருத்திக் கொள்வதன் மூலமாக மற்றவங்களுக்கு சொன்னாரு ரெட் லைட் எரியுது பாத்துக்க அப்படின்னு சொன்னார். இதுதான் தலைமைக்கு அழகு. அதை விட்டுட்டு இங்க உட்காந்துட்டு மைக் கிடைக்குதுன்னு கமலஹாசன் மாதிரி எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்லிக்கிட்டு எதை வேணாலும் பேசிக்கிட்டு நாங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம். ஆனால் அண்ணாமலை முடிவெடுத்தாருன்னா உள்ளுக்குள்ள நடக்கிற மீட்டிங்கை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? ஆனா நிறைய பேர் வந்து சொன்னாங்க பூத்துல வந்து பணம் கொடுத்தாங்க, ஆனா அதை சரியா செலவு பண்ணல, நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. அது எங்க பேசணும்? கமலாலயத்துல மீட்டிங் கூப்பிட்டு அது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 19 தேர்தல் முடிஞ்சு phase 2 phase 3 நடந்துட்டு இருக்கும்போது இந்த விவாதம் வருது. நீங்க தெருவில் உட்காந்து சொன்னீங்கன்னா நீங்க என்ன தலைவர்? உங்க வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நான் தெருவில் வந்து பேசலாமா? உங்க பையன் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு சின்ன சம்பவம் தான் நடந்தது, அதுக்கு பின்னணி எனக்கு நேர்மையா தெரியும், அது பின்னணி நியாயமானது எனக்கு நேர்மையா தெரியும், நான் அதை பத்தி பேசிடலாமா? நடு ரோட்ல உட்காந்து பேசிடலாமா? மீட்டிங்ல உள்ள உட்கார்ந்து நீங்க அங்க பேசணும், அதுதான் நியாயமான ஒரு விஷயம். அதை செய்யலையே. இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இவங்க மாநில தலைவியா இருந்தாங்க, ஒரு அற்புதமான வாசகத்தை கொண்டு வந்தாங்க, தாமரை மலரும் மலர்ந்தே தீரும். உடனே பிஜேபி அப்படியே சீட்டெல்லாம் ஜெயிச்சிருச்சு, தமிழ்நாடு எங்கும் பூத்துருச்சு. நல்ல முயற்சி எடுத்தாங்க. நேர்மையா சொல்லணும், நான் இப்ப விமர்சிக்கிறேன் ஒழிய அவங்க நல்ல முயற்சி எடுத்தாங்க. அவங்களுக்கு மருத்துவத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வசந்த்குமார் இதுவே நிறைய சொத்தை இருக்குது, வீட்டுல நிம்மதியா இருந்திருக்கலாம். இல்ல நான் வருவேன் அப்படின்னு எடுத்தாங்க. ஆனால் ஆந்திராலையும் பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வேற யாருக்காவது இந்த 76 வருடத்துல கிடைச்சுதா? அதை எப்படி பயன்படுத்திருக்கணும்? அந்த இடத்துல ஒரு கிரண்பேடி பாண்டிச்சேரியில எப்படி பயன்படுத்தினாங்களோ ஆரம்பத்துல, அப்புறம் நிறைய தடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். அந்த ரெண்டு கவர்னர் பதவியை எப்படி பயன்படுத்திருக்கணும்? நீ பாண்டிச்சேரியில தோத்து போயிருக்கு. சரி, அண்ணாமலை ஐயாவை ஏப்ரல் 19 அப்புறம் பல மாநிலங்கள்ல கூப்பிட்டு மீட்டிங்ல பேச சொன்னாங்க. உங்களை தெலுங்கானாலயோ பாண்டிச்சேரியிலயோ யாராவது கூப்பிட்டாங்களா? அங்கதானே இருந்தீங்க 3-2.5 வருஷம். உங்களை கூப்பிட்டு நீங்க வாங்க, நீங்க வந்து பேசினாதான் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அப்ப நீங்க எம்பி ஆகணும்னா அதிமுகவோட கூட்டணி வச்சா தான் வாய்ப்பு இருக்கு. திமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க கூப்பிட்டு வர 39 பேரும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு தேர்தல் தான் நடக்கணும்னு சொன்னா சாரி, அண்ணாமலைக்கு நிறைய வேலை இருக்கு. சார், ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற பிரஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு இதுவா இருக்கும். பட் வேற ஒரு குற்றச்சாட்டு வருது, அண்ணாமலை மட்டுமே அந்த பிரஸ் மீட்ல டாமினேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஒரு கருத்தா இப்ப நான் கேட்கிறேன், வெதர் அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்களே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதன் காரணமா தான் கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட்ல எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இனிமேல் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து ஏதாவது அந்த மாதிரி பிரஸ் மீட்ல கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அண்ணாமலையை மையப்படுத்தியே தான் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? சந்திரகுப்த மௌரிய, சாணக்கியன், அந்த வரலாறு எடுத்து பாருங்க. அன்னியிலிருந்து ஜெயலலிதா அல்லது மோடி, அமித்ஷா அல்லது இங்க வரைக்கும் அந்த தலைவர் மட்டும் பேசுறது. உதாரணத்துக்கு சொல்றேன், phase 2ல பிஜேபி கண்டுபிடிச்சிருச்சு இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து மயங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. phase 1ல 25 சீட்டு வெற்றி பெற்றிருந்தது. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற 9ங்கிறது வந்து எப்படியா இருந்தாலும் எனாமு, நீங்க கொடுத்த எனாமு, அவங்க கொடுத்த எனாமு, நான் கொடுத்த எனாமு, அது முடிஞ்சு போச்சு. ஆனா மீதி 18 சீட்டு அவங்க வெற்றி பெறாங்க, 16 சீட்டு அவங்க வெற்றி பெறாங்க. phase 2ல கூட 25 சீட்டு காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஆக 99ல 50 சீட்டு phase 1 phase 2. phase 3ல இருந்து phase 7 வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றது 44 சீட்டு. இதுக்கு காரணம் என்ன? மோடி ஐயா டைரக்டா இறங்கி அந்த 1 லட்சம் ரூபாய் மேட்டரை வந்து அடக்கி பேசி அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தையை பிரபலப்படுத்தி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க, ஊடுருவக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க, தாலியை பிரிச்சிருவாங்க, எரும மாட்டை எடுத்துருவாங்கன்னு அவர் பேசினதுனாலதான் phase 3ல இருந்து அதை உடனே அவுட் ஆகி வந்து 7வது வரும்போது இவங்களுக்கு வந்து 99 சீட்டு தான் வந்தது, இங்க 243 சீட்டுன்னு வந்தது. இது மட்டும் மோடி ஐயா பண்ணாம நீங்க எல்லாரும் பேசுங்க, அந்தந்த ஏரியால நீங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கன்னா செயல்பட்டு இருந்திருக்காது, வேலைக்காக இருந்திருக்காது. அடிச்சா கூகுளி அதுல கோல்டு, அவ்வளவுதான் மேட்டர்னு முடிச்சுட்டு போகணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல நீங்க ஜெயலலிதாவெல்லாம் ஆரம்ப காலத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் திட்டிருப்பாங்க, அவங்க சர்வாதிகாரி, அவங்களை நெருங்கவே முடியாது, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க, ராணுவ கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. ஒரு கட்சியை அப்படித்தான் நீங்க வச்சிருக்கணும். கட்சிக்கும் தொண்டனுக்குமான இதுலதான் இடைவெளி இருக்கக்கூடாது. தொண்டை அண்ணாமலையை ஈஸியா பார்க்கணும்னு நினைச்சா
தொண்டை கட்சியில அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அந்த லிங்க் கட்டாச்சுனா தான் பிரச்சனை. ஆனா இந்த தலைவர்கள் நிறைய பேரை பேச விடுறதுங்கிறத செஞ்சீங்கன்னா, முனுசாமி ஐயாவை வாயை திறக்க விட்டதே இல்ல ஜெயலலிதா அம்மா. இப்ப 3 வருஷமா 4 வருஷமா இல்ல 2016 6 வருஷமா அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. பங்காளிங்கிறாரு திமுகவோட, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி ஓப்பனா ஒத்துக்கிறாரு. இவரை ஏன் பேச விடல ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியும். ஆக ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒருவருடைய முகம் தான் பிரபலமாக்கணும். அது சின்ன மார்க்கெட்டிங் டெக்னிக் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தர்னா நேற்றுக்கு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு அதை நான் திருத்திக்கிட்டேன்னு ஒரு இடத்துல சொன்னா போதும். 8 பேர் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ₹1 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு இவங்க கசகசன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? கர்நாடகால ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜெயிச்சாங்க, வேற எங்கேயும் ஜெயிக்க முடியல. முதலமைச்சர்கள் எல்லாம் ஜெயில போடுறீங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜார்க்கண்ட்லயும் ஜெயிக்கல, டெல்லியிலயும் ஜெயிக்கல, பஞ்சாப்லயும் அவங்களுக்கு கம்மி சீட்டு. நிறைய பேரை பேச விட்டீங்கன்னா எப்போதுமே கரெக்ஷன் ப்ராசஸ் தப்பாயிடும். கரெக்ஷன் ப்ராசஸ் தப்பாயிடும். யாருக்கு தெரியுமா? அது இப்ப சீமான் எடுத்துக்கோங்க, அது சின்னமா இருந்தாலும் அவருக்கு 30,000 ஓட்டு கிடைக்குது. வேட்பாளர் 96% மாறிடுவாங்க. ஏன்னா அந்த வேட்பாளர் அதோட முடிஞ்சு போயிடுவான், அவங்க சொத்தெல்லாம் கரைஞ்சு போயிடும். அவன் அப்படியே ஒரு குழியை தாண்டி நோண்டிட்டு போய் தொப்புன்னு விழுந்து அவன் மூடுங்கப்பா அப்படின்றான். அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா அடுத்த வேட்பாளர். ஆனா நீங்க ஒரு கேஸ் மட்டும் எடுத்து வைக்கும் போது இதுல அராஜகமே கிடையாது. ஜெயலலிதா செய்யும் போதே நிறைய பேர் இந்த தப்பு பண்ணாங்க. அதாவது அவரை சர்வாதிகாரி அப்படின்னு அடிப்படையில பேசினாங்க. அது ராங்கு. அவங்க பர்ஃபெக்டா அதை கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் 2 வரியில. ராமராஜன் உடனே உங்களுக்கு பச்சை கலரும் மஞ்சள் கலரும் ஞாபகம் வரும், ஒரு யானை ஞாபகம் வரும், ஒரு ஜெயராமன் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தான் வேஷ்டிங்கிறதே உங்களுக்கு மனசுல பதியும். இந்த பச்சையும் மஞ்சளையும் யானையும் ஜெயராமையும் அந்த ராமராஜுங்கிற வார்த்தையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. இப்ப 4 வருஷமா தான் அவங்க கிரே கலர்லாம் பயன்படுத்துறாங்க. பட் எங்க பெயிண்ட் செவரு எங்க பார்த்தாலும் இப்போ கிரீனை பார்த்த உடனே ராமராஜ், மஞ்சளை பார்த்த உடனே ராமராஜ், மதிப்புக்குரியவர்களுக்கு உடனே ராமராஜ். அந்த மாதிரி தான். சிம்பிளா சொல்றேன், கபாலி படத்தை பத்தி அந்த பேசுனீங்கன்னா அந்த மகிழ்ச்சின்னு சொல்லுவாரு அப்படின்னா, அது ஒரு 10 சீன்ல, நான் 5 சீன்ல தான் அந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை வருது. அதை வில்லனும் சொல்றேன், இவனும் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றேன். இதுதான் மார்க்கெட்டிங். ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைலாட்ரல். அதே மாதிரி ஒருத்தர் தான் பேசணும், அதுதான் கரெக்ட். அது அரகன்ஸே கிடையாது. சார், மற்றொரு கேள்வி ரவி சாருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவை தாண்டி பாஜகவை பார்க்கும் மற்றவர்கள் எல்லாம் அந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பாஜகவில் உள்ளவர்களுக்கு அந்த கட்சி வளரலங்கிற ஆதங்கம் இன்னும் இருக்கா? கண்டிப்பா இருக்கணும்ல. படிக்கிறவனுக்கு நான் 98 மார்க் தான் வாங்கினேன், இன்னும் 99 வாங்கலையே, இன்னும் 100 வாங்கலையேன்னு இருக்கும். விட்டு அடிக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? சரியா காட்டுறா அப்படின்னு தான் இருக்கும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அது கிட்டத்தட்ட 90 கோடி வாக்கு வாங்கணும்னு நினைக்குது. 23 கோடி தான் நான் வாங்கியிருக்கேன்னு வருத்தப்படும். அடுத்த முறை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒடிசால 25 வருடம் ஆச்சு. அது கூட அந்த மனுஷன் மேல இருந்த மரியாதையினால, அந்த மனிதன் மட்டும் அந்த மரியாதைக்குரியவராக நடந்து கொள்ளலன்னா இப்ப 2027 தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுதோ அதுதான் ஒடிசாலையும் நடந்திருக்கும். 2004, 6, 9 திமுக, 2014, 16, 11 அதிமுக, 2019, 21, 24 திமுக, இப்ப 2026, 29, 31 பிஜேபி தான். அப்படி கரெக்டா கொண்டு வந்து அதை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. வேற ஒடிசால அந்த மனுஷனை மதிச்சாங்க. ஒரு கட்டத்துலதான் என்னாச்சு, ரைட் இங்க தப்பா வருது, அந்த பையன் ரவிச்சந்திரன் ஒருத்தர், பாண்டியன் ஒருத்தனை கொண்டு வந்துட்டாங்க, இது எங்கேயோ தப்பான ரூட்ல போகுதுன்னு மிதிச்சாங்க. பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்னும் நிறைய வளரணும். இந்தியா பூரா வளரணும், உலகம் பூரா வளரணும். ஏன்னா இன்னைக்கு லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 200 சீட்ல போன தேர்தல் வரைக்கும் 2024 வரைக்கும் 200 சீட்ல பிஜேபி 3 தேர்தலா ஜெயிச்சது இல்ல. அது வளரணும்னு நினைக்காம வேற என்ன பண்ணும்? 343 சீட்லயே தான் அது ஜெயிச்சிட்டு இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? 200 சீட்ல ஜெயிக்கவே இல்லை, 3 தேர்தலா ஜெயிக்கல. இந்த வாட்டி கூட 32 சீட்டு ஜெயிச்சிருக்கு புதுசா அந்த 200ல. இன்னும் 168 சீட்டு பிஜேபிக்கு ஒரு முறையாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கு. பல முறை இல்ல, ஒரு முறையாவது ஜெயிக்கணுங்கிற பொசிஷன் இருக்கு. அதை நோக்கித்தான் அது கண்டிப்பா போகும்.
விக்னேஷ், உங்களுடைய கருத்து. வி.கே. பாண்டியன் அவர் சொன்ன மாரி ஒடிசால இருந்து மட்டும் கிடையாது, ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து நான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசென்ட்டான ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். யார் மனதையும் புண்படுத்தாமல், என் மென்டாருக்காக மட்டுமே எந்தவித லாபத்தையும் எதிர்பார்க்காமல், நான் அன்று என்ன சொத்து சேர்த்தேனோ அதுதான் இன்றும் என்னுடன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம். அவருக்கு தமிழகத்துல இருந்து யாராவது அழைப்பு விடுத்திருக்காங்களா? இது ஒரு டூ மச் ஆஃப் ஸ்பெகுலேஷன் தான் நினைக்கிறேன். எடுத்த உடனே எல்லாமே யாராவது வந்து பதவியில இருந்து விலகி நான் அரசியலுக்குள்ள வரேன் அப்படின்னு சொன்னாலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக பிடிஎம் யாரா இருந்தாலும் சரி, நீங்க நானா இருந்தாலும் சரி, பாஜகவின் நேரிடுதல் பேரில் வருகிறேன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டூ இயர்லி டு ஸ்பெகுலேட் வச்சுக்கோங்க. வி.கே. பாண்டியன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றது பொறுத்தா இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் இது வந்து வி.கே. பாண்டியனும் பாஜக பி டீமா இருக்க மாட்டாருன்னு நம்பலாம். ஏன்னா ஒடிசால வந்து பாஜக வந்து வி.கே. பாண்டியனை மட்டும்தான் மெயினாவே அட்டாக் பண்ணாங்க. ஒருவேளை நாளைக்கு அவர் தமிழகத்துக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிட்டு போட்டாலும் ஓகே, பாஜக தான் இவர் இங்க அங்க இருந்து ரிசைன் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இவங்களே கிளப்பி விட்டாலும் கிளப்பி விடுவாங்க. இல்ல விக்னேஷ், அவர் பாஜகவை தாண்டி வேற ஏதாவது கட்சி அவருக்கு தூண்டல் போடுறாங்களா தமிழகத்துலன்னு நான் கேக்குறேன். அது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு அண்ணாமலையோட நீங்க ஒருவேளை கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து அபத்தம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் இருந்துச்சு. அதாவது வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் அவர் நல்ல நேம் வாங்கியிருந்தா கூட அது டிஃப்ரெண்டா இருக்கும். கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னும் போது எப்பவுமே ஒரு சென்சிட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்துல அங்க ஒரு தமிழர் வந்து வந்தாரு அப்படின்றது ஒரு நல்ல பேர் ஜெனரலாவே கிடைச்சிச்சு. அண்ட் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து இவர்தான் முதல்வர் வேட்பாளரா சொல்ல போறாங்கன்ட்டு, அது ரஜினி அவர்களும் டைரக்டா சொல்லல, அண்ணாமலை அவர்களும் எங்கேயும் சொல்லல, மறுக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. பட் அது ஊடகங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு செய்தியாக வந்து அது இருந்துச்சு. அண்ணாமலைன்றவர் வந்து இப்படி வரப்போறாருன்றத விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் அந்த ஊடகங்களை வந்து கொடுத்துட்டாங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த ஒரு பிராண்டிங்கா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவான பிராண்டிங்காவே அவருக்கு கிடைச்சிச்சு. ஸோ அப்பதான் மக்கள் வந்து புதுசா பார்த்தாங்க, ஒரு IAS ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு இங்க வந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி விஷயம் எல்லாருக்கும் சார், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். அதே டெம்ப்ளேட் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் கொண்டு வந்தா அது ஜஸ்ட் காப்பி அப்படின்னு. ஸோ வி.கே. பாண்டியன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அது மிகப்பெரிய தாக்கம் இல்லை. வேற ஒரு கட்சினா வந்து ஒண்ணு டிஎம்கேவா இருக்கணும், இல்ல ஏடிஎம்கேவா இருக்கணும். டிஎம்கே வந்து சேர்ந்தாலும் அவர் வந்து அறிவாலயத்தில் 10-11 இல்ல 11-12 வந்து சேரணும். ஆல்ரெடி அங்க வந்து துண்டு போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் ஏடிஎம்கேல வந்து வி.கே. பாண்டியனை கூட்டின்னு வந்தாலும் சரி, யாரை வந்தாலும் சரி, அது வந்து ஏடிஎம்கேல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறதாக நான் நினைக்கல. இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இதே மாதிரி அண்ணாமலை பிராண்டிங்கோடவே தான் இவர் வந்து விஆர்எஸ் வாங்கின IPS ஆபீசர், நாங்க விஆர்எஸ் வாங்கின IAS ஆபீசரை கூட்டிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்து சசிகாந்த் செந்தில் அவர்களை கொடுத்தாங்க. அப்படி ஒரு MP கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னு திருவள்ளூர் மக்களுக்கு அட்லீஸ்ட் தெரியுமான்னு தெரியல. அது காங்கிரஸ் அப்படின்றதெல்லாம் ஓட்டு போட்டாங்களே தவிர அந்த ஒரு பிராண்டிங் எல்லாம் இனிமேலும் அது கை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, ஒரு தேசிய கட்சியாக பாஜக வந்து இந்த மாநிலத்தை சார்ந்தவர் மட்டும் தான் எங்க ஆகணும்னு திடீர்னு என்னடா நேஷனலிசம் பேசுற பாஜக நாம் தமிழர் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னு ஒரு ஆதங்கம் இருந்ததே தவிர மற்றபடி ஆக்சுவலா வி.கே. பாண்டியன் ஒடிசாவில் எந்த விதமான அரசியலை செய்தார், ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணாரா, எப்படி இங்க சசிகலாவை ஜெயலலிதா வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, சசிகலா கண்ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரி இங்க ஒரு குறை இருந்ததோ அதே மாதிரிதான் ஒடிசால நவீன் பட்நாயக கண்ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு குறை இருந்தது. அந்த அரசியலாம் டிஃப்ரெண்ட், அது ஓகே. பட் அவர் வெளியே வந்து விட்டார். இனிமேலும் அவரை வந்து அரசியலோடு தொடர்பு படுத்துவது அப்படின்றது சரியாக இருக்காது. ஒருவேளை தமிழ்நாட்டில் யாராவது தூண்டில் போட்டாலும் இது என்னடா அண்ணாமலைக்கு இந்த அதே டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி இது பண்றாங்களே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். யாராவது ஸ்டைல் பண்ணாலே ரஜினி மாதிரி பண்றியாலான்னு கேட்பாங்களே தான் தவிர நீ புதுசா ஸ்டைல் பண்றியான்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அது கட் காப்பி பேஸ்டா இருந்தா அதே டெம்ப்ளேட் வந்து சலிச்சு போயிடும் மக்களுக்கு. அது கவுண்டர் பண்றது வேற யாராவது ஏதாவது அரசியல் பண்ணுங்கடான்னு சொன்னா அதே மாதிரி யாராவது கூட்டின்னு வரீங்களா தான் இருக்கும். தமிழக அரசியல் கட்சிகள் வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு தூண்டில் போடுவதால் எந்த விதமான லாபமும் அவருக்கும் இருக்க போதில்லை, இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்க போறதுன்னு தான் பாக்குறோம். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஆபீசர் வந்து கன்வெர்ட் பண்றாங்கன்னா நம்ம இதுலயே இறையன்பு மாதிரி ஆபீசர் எடுத்துக்கோங்க, சைலேந்திர பாபு மாதிரி ஆபீசர் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள். ஆனால் அரசியலுக்கு நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதே மக்கள் ஆதரவு வந்து தெரிவிக்க மாட்டாங்க. நல்ல ஆபீசர்ப்பா, நல்ல மனுஷன்பா இறையன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தவிர அது ஓட்டா மாறத்துக்கு நிறைய இருக்கு. கிளாசிக் எக்ஸாம்பிள் சந்தோஷ் பாபுன்னு ஒருத்தர். நான் எல்லாம் லிட்டரலா சொல்லணும்னா UPSC எல்லாம் ஒரு கோர்ஸா பர்சீவ் பண்றதுக்கு நான் ஸ்கூல்ல இருக்கும்போது சந்தோஷ் பாபு என்னுடைய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருந்தாரு. ஆனா அவர் மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட்டார், சென்னையில தான் போட்டியிட்டார் அண்ட் தோல்வி அடைந்தார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கே வருத்தமா இருக்கும். உண்மையான டேலண்டடான ஆபீசர்ஸுக்கு சமயத்துல ரெகக்னைசேஷன் கிடைக்காது. அண்ட் அரசியல் அவங்க இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னா ஆபீசர்ஸ் எல்லாம் ஒதுங்கி விடுவதுதான் அவர்களுடைய சேவைக்கும் அவர்களுடைய மரியாதைக்கும் பெட்டர்னே நினைக்கிறேன்.
ரவி சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட சார். இவர் மக்கள் நீதி மையத்தை பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி. எல்லாரும் ஒரு கட்சிய தொடங்குறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குதிக்கிறாங்க. போராடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் மக்கள் கிட்ட கிடைச்சிருக்கா அப்படின்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்க வெயிட் பண்ணி பாக்குற அந்த பேஷன்ஸ் இல்லாம, அவங்களுக்கான ஆஃபர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கான அவங்களுக்கு அங்கீகாரம்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல ரெகக்னைசேஷன் நினைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் அவங்க ஐக்கியம் ஆயிடுறாங்க. ஒரு கன்வீனியன்ட்டா ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷனையும் வாங்கிடுறாங்க. இத எப்படி சார் பார்க்குறீங்க? அது மாரி இனி வரும் காலங்களில் ஏதேனும் புதிய கட்சிகள் வந்தால் 2026ல இப்ப விஜய் வெற்றி கழகம் வரப்போகுது. அந்த மாரியான இந்த மாதிரிலாம் நெறைய கட்சிகள் தொடங்கி ஐக்கியமாவாங்களா சார் திராவிட கட்சிகளுடன்? இல்ல, விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் சீரியஸா இருப்பாரு. அவரு தொடங்கினார்னா சீரியஸா இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் தொடங்கினா அதை வரவேற்கணும். ரஜினிகாந்த் எடப்பாடி தடுத்தா மாதிரியோ அல்லது பிஜேபியில இருக்கக்கூடிய திமுக நல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது, திமுக ஆதரவாளர்கள் தடுத்தா மாதிரியோ தடுக்க கூடாது. நீங்க ஒரு ஆள் உள்ள அரசியலுக்கு வர்றான்னா உங்க வாக்கையும் பிரிப்பான், எதிர் வாக்கையும் பிரிப்பான். அவனோட பிளஸ் மைனஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ரஜினி வெளில வந்திருந்தா அதிமுக வாக்கு பிரிச்சிருப்பாரு, திமுக வாக்கு பிரிச்சிருப்பாரு. ஆனா சிறுபான்மையினருடைய வாக்கை பெரிய அளவுல அள்ளிட்டு கொண்டு போயிருந்திருப்பாரு. இதைத்தான் தொலைநோக்கு பாக்குறவங்க யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி நாளைக்கு விஜய் வராருன்னா அதிமுக வாக்கு பிரிப்பாரு, பிஜேபி வாக்கு பிரிப்பாரு, திமுக வாக்கு பிரிப்பாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய சிறுபான்மை அவங்க அவருக்கு பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% இன்னைக்கு 40+ இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விஜயோட ரசிகர்களா தான் இருக்காங்க. அதனால அது பெரிய அளவுல அவரால் இது பண்ண முடியும். இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தரோட சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும். தனியா என்னத்தை பண்ணுவாங்க? இவங்க கிட்ட ஒரு 50 சீட் வருமா, 40 சீட் வருமா? வராது. அப்போ இவங்க ஒரு பல்கா அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. எப்படி திமுக இஸ்லாம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அப்படியே பல்கா ஒரு 1000 பேரை கவனிச்சா அவங்க 10,000 பேரை கவனிச்சு, அவங்க 1,00,000 பேரை கவனிச்சு 42 லட்சம் வாக்கு அப்படியே அள்ளி கொண்டு வந்து கொட்டுதோ, அதே மாதிரி இவங்க பல்கா அவங்களுக்கு ஒரு 40 சீட்டோட உள்ள வருவாங்க. என்ன பண்ணணும்? சந்திரபாபு நாயுடு இவன் பவன் கல்யாணம் கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சிக்கணும். மேட்டர் முடிஞ்சிச்சு. அரசு யாருது? சந்திரபாபு நாயுடு. பவன் கல்யாணுக்கு என்ன வேலை? கட்டி பிடிக்கிற வேலை. அதோட முடிஞ்சிடும். இவர்கள் எல்லாம் வந்தால் வரவேற்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஒரு வரையில பதில் சொல்லிடுறாங்க. இதே பாண்டியன் ஒடிசால ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு நான் நல்லவன், நான் வெளியில போறேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லியிருந்தா திமுக கொத்தா அவரை தூக்கிட்டு வந்துருங்க. ஆனா வரும்போதே 7.5 தூக்கிட்டு வந்திருக்காரு. மொத்தம் முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க தூக்க மாட்டாங்க. அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பாயிண்ட். அவர் ஏழையா இருந்தா திரும்ப ஐஏஎஸ்க்கு வரணும் இல்லையா? இஃப் இஸ் நாட் ரிச் அவர் திருப்பி ஐஏஎஸ்க்கு வரணும். வரப்போறது இல்லை. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் நிம்மதியா செட்டில் ஆயிடுவோம். இவங்க எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்க. பட் விஜய் கிட்ட ஒரு தீவிரம் இருக்கு. கண்டிப்பா அரசியல்ல வரணுங்கிற தீவிரம் இருக்கு. ஆபத்தானது என்னன்னா அவருக்கு வயசு இருக்கு. அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு இருக்கு. காலம் 2 தேர்தலை பார்த்து விட்டு அடிக்கிறதுக்கு அவருக்கு வயசு இருக்கு. சீமான் என்னைக்கு கூட்டணி அமைக்கிறாரோ அன்னைக்கு அவருடைய வாக்கு சரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் 10, 11, 18, 19, 19.25 ஏறிட்டு தான் இருக்கும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இவள் டெஃபினெட்லி மேக் அ குட் ஷோ. வரணும், வந்தாதான் நல்லது. இந்த திமுகவையும் அதிமுகவையும் ஒரு பொருட்டாக இல்லாத ஒரு மாற்றணும் அப்படின்னு சொன்னா நீங்க பக்கத்துல நிறைய கோடு போடணும். அதுல ஒரு கோடாக விஜய் இருந்தா தப்பே கிடையாது. ஆனால் பிஜேபி இந்தியா பூரா ஆள்ற கட்சி, இந்தியா பூரா ஆள்ற கட்சி, ஆளப்போகின்ற கட்சி. அதனால அதை பத்தி கவலையே படக்கூடாது. அதனாலதான் அண்ணாமலை சொல்றாரு வரணுங்க, அவர் வந்தாதாங்க நல்லது அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை வரணும்னு சொன்ன உடனே திமுகவுக்கு எரியணும். ஐயோ இங்க எங்கேயோ உள்குத்து இருக்குது, இந்த ஆள் வர இருக்கிறானா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எரியத்தான். அது கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். பணம் அதிகமாக இருந்தா இந்த மாதிரியான தவறுகளை செய்வாங்க. 50,000 கோடி 30,000 கோடி எல்லாம் வந்ததுன்னா விஜயை போய் தேவையில்லாம பழச்சிக்கிட்டாங்க. அவரு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே காணாம போயிருந்திருப்பாரு. ஏன்னா 4 படம் பிளாப், மாஸ்டர் பிளாப், வாரிசு பிளாப், பீஸ்ட் பிளாப், இன்னொரு படம் பிளாப், 4 படம் பிளாப், காணாம போயிருக்காரு. தேவையில்லாம அவர் படத்தை என்கிட்ட தான் வைக்கணும், நான் எல்லாம் நீ படத்தை ரிலீஸ் பண்ணிருவியா அப்படின்னு எல்லாம் பார்த்த முட்டாள்தனத்தை யார் பண்ணுவாங்கன்னு கேட்டா குடிகாரம் பண்ணுவான். 50,000 கோடி கையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாதவன் பண்ணுவான். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வேல்யூபிளான கருத்தை சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி ரவி சார். நன்றி விக்னேஷ். நன்றி. தேங்க்யூ விக்னேஷ். ரொம்ப சந்தோஷம்.